நீங்கள் இப்போ கோபத்தையும் வெறுப்பையும் சுமந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களுக்கு பகையாக தான் தெரியும். அதே நீங்கள் ஒரு சோகத்தை சுமந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த உலகமே உங்களுக்கு சுமையாக தான் தெரியும். அதே பயத்தோடு இருக்கீங்க, பயத்தை சுமந்துட்டுருக்கீங்க அப்படின்னா இந்த உலகத்தில் எதை பார்த்தாலுமே பயம்தான் ஏற்படும் உங்களுக்கு. அதுவே நீங்கள் ஒரு நாள் ஆனந்தமாக இருந்து பாருங்கள், அன்னைக்கு உங்களை சுற்றி எல்லாமே இந்த உலகமே ஆனந்தமாக தான் தெரியும். ஆனால் இந்த உலகம் அப்படி தான் இருக்குது, எப்போதுமே யதார்த்தமாக இயல்பாக அழகாக இருக்குது. அது எப்போ அந்த யதார்த்தம் உங்களுக்கு வெளிப்படும் அப்படின்னா நீங்கள் இயல்பாக யதார்த்தமாக இருக்கும்போது தான் இங்கே உள்ள யதார்த்தம் உங்கள் கண்களுக்கு வெளிப்படும். இதை எப்படி சொல்கிறது அப்படின்னா, இப்போ பச்சை கலர் கண்ணாடி போட்டுட்டு வெளியில் பார்த்தா எல்லாமே பச்சையாக தான் தெரியும். சிவப்பு கலர் கண்ணாடி போட்டு வெளியில் பார்த்தா எல்லாமே சிவப்பாக தான் தெரியும். அந்த மாதிரி எல்லாரும் இங்கே ஆளுக்கு ஒரு கண்ணாடியை போட்டுட்டு பார்த்துட்ருக்கீங்க. பொறாமைங்கிற கண்ணாடியும், பகைங்கிற கண்ணாடியும், வெறுப்புங்கிற கண்ணாடியையும், கோபங்கிற கண்ணாடியையும் போட்டுட்டு இந்த உலகத்தை பார்த்துட்ருக்கீங்க. அதனால் உங்களுக்குள்ளே என்ன இருக்கோ, நீங்கள் எந்த உணர்ச்சிகளோட பிடியில் சிக்கிட்டு இருக்கீங்களோ, எந்த உணர்ச்சிகளை சுமந்துட்டுருக்கீங்களோ அதுவாக தான் இந்த உலகம் உங்களுக்கு பிரதிபலிக்குது.